கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை இதுவரைக்கும் செய்த இயேசு கிறிஸ்து இன்னும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தேவனுடைய பாதத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மகிமைப்படுத்தின ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மகிமைப்படுத்தின இயேசு கிறிஸ்து, பிறப்பில் மகிமைப்படுத்தின இயேசு கிறிஸ்து, ஊழியத்தில் மகிமைப்படுத்தின இயேசு கிறிஸ்து, இப்பொழுது சிலுவையிலே தேவனை, பிதாவாக்கி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிறகு உயிர்த்தெழுதலிலே மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பாடுகளின் வழியாக இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். பிறகு பிதா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளுக்கு பிறகு ஒரு மகிமை, பாடுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி, பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய உயர்வு, பாடுகளுக்கு பிறகு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைங்க, தேவன் கொடுக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவின் மூலம் வருகிற ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய எளிமையான ஒரு வாழ்க்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! கிறிஸ்துவின் பாடுகளின் வழியாக தான், சிலுவையின் சகிப்பதினாலே தான் இத்தனை பெரிய மகிமையும் கனமும் உண்டானது. அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்களே, தேவன் மகிமைப்படுத்த போகிறார். தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப் போகிறார். இதுவரையும் காணாத வாழ்க்கையை மகிமையாக நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் அனுபவிக்காத தேவனுடைய அற்புதங்களை இனி அனுபவிப்பீர்கள். இதுவரைக்கும் வெளிப்படாத தேவனுடைய மகிமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் இனி வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் பார்க்காதவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். இதுவரைக்கும் போராட்டங்களும் பாடுகளும் பலவிதமான தடைகளும் அநேக தோல்வியின் வழியாய் நீங்கள் கடந்து வந்தீர்கள். வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், இனி வாழ்க்கையில எழும்புவேனா, இனி வாழ்க்கையில எனக்கு சுகம் ஒடுக்கமா, இனி வாழ்க்கையில எனக்கு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்ல உயர்வை, நல்ல ஒரு அதிசயத்தை செய்ய போகிறது. ஆமென். கர்த்தர் நிச்சயம் மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தரோடு கூட நடங்க, கர்த்தரோடு கூட நடங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, தேவனை ஆராதித்துக் கொண்டே இருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, சத்தியத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, இன்னும் நாம் கடக்க வேண்டிய வாழ்நாட்கள் இருக்கிறது, இன்னும் ஊழியம் செய்ய வேண்டிய நாட்கள் இருக்கிறது, இன்னும் குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டிய நாட்கள் இருக்கிறது, இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த வேண்டிய நாட்கள் இருக்கிறது, இன்னும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை கட்ட வேண்டியது இருக்கிறது, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றிகள் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா! முதலாவது, உங்கள் பாடுகளிலே தேவன் மகிமைப்படுவார். ரோமர் 8:17-18 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் பாடுகள் பிறகு அவர் மகிமைப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா இருக்கிறார். அவருடைய பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு மகிமையா இருக்கிறதுங்க. 2000 ஆண்டுகள் ஆயிட்டுங்க, இன்னும் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். காரணம், அன்றைக்கு அவர் கிறிஸ்து அல்வாரி சிலுவையிலே பட்ட அவமானங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள் தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் 3:13-12 வரைக்கும், பிறந்தது முதலே சப்பானியா இருந்தவனை பேதுரும் யோவானும் அவரை எழுப்பி நடக்க வச்சுட்டாங்க. இப்ப எழும்பி அவங்க நடந்ததுனால, அவன் விடுதலையாக்கப்பட்டதுனால எப்படி இது நடந்ததுன்னு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்களே, பிதாவாக்கி தேவன் அவரை மகிமைப்படுத்தினார், அவரால் தான் இந்த சர்வாக சுகம் என்று சொல்கிறார்.
ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் சிறந்த மகிமையை வெளிப்படுத்துகிறது, சிறந்த மகிமையை கொண்டு வருகிறது, அற்புத அடையாளங்களை நடத்துகிறது, கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்தவர்களை பயன்படுத்துகிறது, தேவனுக்காய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை கொண்டு மகிமைப்படுகிறது. பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் எல்லாம் எதிர்காலத்தில் சிறந்த மகிமையா இருக்கும். இன்றைக்கு நீங்கள் படுகிற வாழ்க்கையில படுகிற அவமான நிந்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக சிறந்த ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 17-18 வாசித்து பாருங்க. பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணினார், மழை நின்று போனது. மறுபடியும் மழை பெய்யும்படி ஜெபம் பண்ணினார், மழை பெய்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினார், அக்கினி இறங்கினது. பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது மழை நிற்கிறது, ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்குகிறது, ஜெபிக்கும் பொழுது மழை வருகிறது. பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபித்து பாருங்கள், நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஜெபித்து பாருங்கள், உங்கள் பாடுகளுக்கு மீது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்டிருக்கிற, திறக்கப்படாத இருக்கிற எல்லாம் திறக்கப்படுங்க. கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினி இறக்குவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணாத நன்மைகளை, காணாத ஆரோக்கியத்தை, காணாத ஜெயத்தை, காணாத ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபித்து பாருங்கள், நீங்கள் கேட்டதை விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் யுத்தத்தில் துணையாக நின்று உங்களுக்காக மகிமைப்படுவார். யாத்ரா 14ஆம் அதிகாரத்தில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி சிறையாக்க வருகிறான், துன்பப்படுத்த வருகிறான், அவர்களோடு யுத்தம் பண்ணும்படி வருகிறான், அவர்களை மறுபடியும் கடத்தி செல்ல வருகிறான். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணினார், மகிமைப்பட்டாருங்க. பார்வோனை அவன் கூட்டத்தை கவிழ்த்து போட்டார். யுத்தம் பண்ணி அவர் மகிமையான தேவன், உங்களை இனி அடிமை கொள்வதில்லை, இனி சிறைப்படுவதில்லை, இனி நீங்கள் வருத்தப்படுவதில்லை, இனி நீங்கள் துக்கப்படுவதில்லை, நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காய் துணை நிற்பேன் என்று சொல்லி யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். பலவிதமான யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், விரோதங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பகைஞர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், எதிரிகள் உங்களுக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கலாம். பலவிதமான போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், துணையாக நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். மகிமையான சிறந்த வெற்றியை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், இன்று காண்கிற விரோதிகளை, சத்துருக்களை இனி காண மாட்டீர்கள், இன்று காண்கிற மனிதருடைய கிரியைகளை, எதிர்ப்புகளை இனி காண மாட்டீர்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனுஷனை புகழாமல், மனிதனை துணையாக தேடாமல், மனிதனை நாடாமல், மனிதனுடைய பராக்கிரமத்தை தேடாமல், மனிதனுடைய பலத்தை தேடாமல் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தரை புகழுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ராஜாதி ராஜாவை போற்றி பாடுங்க, சர்வ வல்லவரை போற்றி பாடுங்க. முழு இருதயத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நில்லுங்க. பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய வெற்றி உங்களுக்கு தருவார். நீங்கள் முன்னேறுவீர்கள், நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, உங்கள் வியாதியிலே உங்களை சுகப்படுத்த அவர் மகிமைப்படுவார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இவன் செய்த பாவமோ, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்கிறார். இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்கு அவன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லி இயேசு துப்பி சேற்றை எடுத்து அவன் கண்களில் பூசுகிறார். பூசின பிறகு அந்த குருடனை பார்த்து சொல்கிறார், நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி அவன் கழுவி பார்வையிடுகிறான். இயேசுவை தேடி வருகிறான், இயேசுவை தேடி வருகிறான், இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். ஆசாரியர்களுக்கு முன்பாக, பரிசேயர்களுக்கு முன்பாக, பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். தேவன் செய்த அற்புதத்தை, தேவன் செய்த சுகத்தை, உனக்கு கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு தேவனை தேடி வந்து அவரை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பலவிதமான வியாதியினாலே, நோயினாலே, சரீரத்திலே காயங்களாலே நீங்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வல்லவர். சுகப்படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களுக்கு காயங்களை ஆற்றுவார், உங்கள் சரீரம் புதிதாக மாற்றவர் வல்லவருங்க.
அதற்கு காரணம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும், அற்புத வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், புது சிருஷ்டியாய் நீங்கள் மாற வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே மகிமைப்பட வேண்டும். இயேசுவை ஆராதிங்கள். அவர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவர், உங்களை ஆரோக்கியப்படுத்த வல்லவர், உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வல்லவர், உங்கள் ஜீவனை கொடுக்க அவர் வல்லவருங்க. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பி ஆண்டவர் மகிமைப்பட்டாருங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி மகிமை காணும்படி செய்தார். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க செய்வார். இனி உங்கள் படுக்கை மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும், உங்கள் காயங்கள் உங்கள் புண்கள் எல்லாம் மாறும், உங்கள் வலிகள் எல்லாம் நீங்கும். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் வியாதி நீங்கும். அடுத்து நான்காவது, தேவையான நேரத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில் அற்புதமாய் மகிமைப்படுவாருங்க. கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் கல்யாணத்திற்கு. அங்கு திராட்சை ரசம் குறைப்பட்டது. மரியாள் சொன்னார்கள், அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசு அங்கே வைக்கப்பட்டிருந்த வெறுமையான சாடியிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். அவர்கள் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். இயேசு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொடுக்க சொன்னார், கொடுத்தார்கள். வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. எஸ், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்றுவார். தேவையான நேரத்தில் அற்புதங்களை செய்வார். இனி நீங்கள் வெறுமையான வாழ்க்கை நடத்த போகிறதில்லை, ஒன்றுமில்லாமல் இனி நீங்கள் இருக்க போகிறதில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நேரத்துக்கேற்ற அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். வெறுமையாக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறப்போகிறது. ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை பிசினஸ் இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், வாழ்க்கை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்து நீங்கள் தவித்து வெறுமையாக நிற்கப்பட்டிருக்கலாம், தனித்து கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ இழந்தவதுக்கு பதிலாய் பல மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். ஊழியத்தை இழந்து, உறவுகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தனித்து நிற்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமல் வெறுமையாக நின்ற கச்சாடியில கர்த்தர் வெறுமையான தண்ணீரை ஊற்றி கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார் என்றால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற வல்லவர். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் அற்புதமானவர், உங்களை அன்பு காட்டுகிறவர் அதிசயமானவர், உங்களை நேசிக்கிறவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இதுவரையும் நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்ய போகிறார். நீங்கள் நிற்கிற வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் முகத்தை மகிழ்ச்சிக்குள்ளே மாற்றுவார். இனி உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் புலம்பி பாரத்தோடு அழ வேண்டியதில்லை. கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவாக்க போகிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனோடு கூட நடங்கள். கர்த்தர் சமூகத்தில் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக காத்திருங்கள். அவர் சொல்லுகிறபடி செய்ய ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புவார். நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போவீர்கள். கர்த்தர் சொன்னார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். பாடுகளிலே மகிமைப்படுவார். யுத்தத்திலே உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் மகிமைப்படுவார். வியாதி நேரத்திலே சுகத்திற்காக காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சுகம் தந்து மகிமைப்படுவார். தேவையான நேரத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில் அற்புதங்களை செய்து மகிமைப்படுவார். நீங்கள் நிச்சயம் மகிமை பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. நீர் மகிமைப்படும், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லிக்கீங்களாப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படும், உங்களுடைய அற்புதம் வெளிப்படட்டும், உங்களுடைய அதிசயம் வெளிப்படட்டும், உங்களுடைய கிருபைகள் வெளிப்படட்டும். கர்த்தர் தாமே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.